இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்போ நம்ம இடத்துல நிறைய சொத்து பணம் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஆண்டு அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு கட்டத்துல இதெல்லாம் வேண்டாம் வெறுத்து ஒதுக்கிட்டு நாம போய் 4 பேர் ஏழை எழு கொடு அப்படின்னு நம்மளால முடியுமா? எல்லாவற்றையும் இழக்க முடியுமா? அல்லது கடவுள் கடவுள் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அப்படி பேசுறவர்கள்கிட்ட கூட இருக்கிற அத்தனை சொத்துக்களோ அல்லது பணமோ வசதி வாய்ப்புகளோ மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியுமா அல்லது கொடுத்து விட முடியுமா? தம்மை வறுமை நிலைக்கு வருந்தி போய் அதை எடுக்க முடியுமா? இதை யோசிச்சு பார்க்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படி சொல்லக்கூடிய ஒரு திருநாள். அவரு இந்த அசிசி அப்படின்ற இடத்துல இவர் வந்து பிறந்தவர். இந்த பிரான்சிஸ் என்ன பண்ணுவார்னா, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டுல பிறந்தார். ஆனா அவருக்கு இந்த பணத்தின் மேல அல்லது சொத்தின் மேல செல்வத்தின் மேல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை. ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த பணமோ இந்த சொத்தோ எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இயேசு என்பவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவருக்காக நான் திருப்படி ஆற்றின போறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு அவர் என்ன பண்ணிட்டு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தம்மை வெறுமையாக்கினார். வலிந்து சென்று தம்மை ஏழையாக மாற்றிக்கொண்டார். துறவரம் கொண்டு ஆரம்பிச்சார். இவருடைய காரியங்கள் கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா பிடிச்சிருக்குன்னா, இயற்கையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சார். குறிப்பா பறவைகள் அதிகமா இடத்துல ரொம்ப நெருக்கமாய் பழக ஆரம்பித்தது. அதான் மனிதன் வரானா பறவைகள் ஓடிடும். ஆனா இவர் சின்ன சின்ன பாடல்கள் இசை வழியாக இந்த பறவை இனங்கள் அதுக்கு உணவு கொடுப்பதின் வழியாக பறவை இனங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். இயற்கையை ஒவ்வொன்றாய் ரசிக்கின்றார். கடவுள் படைத்த அத்தனை இயற்கையிலே கடவுளை காண்பதாக நினைச்சார். அதனால இவருடைய போதனைகள்லாம் இந்த வாலிபர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரு துறவிகளாக துறவரம் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு கட்டத்துல இவருடைய போதனைகள் எல்லாமே ஓரளவுக்கு பரவ ஆரம்பிச்சது. இவரும் அந்த கடவுளை ஒரு புதிய ஒரு வடிவத்துல மக்களுக்கு இவர் காண்பிக்க ஆரம்பிச்சார். கடவுளை பார்க்க முடியாது நினைத்தவர்களாம் ஒவ்வொரு உயிரினங்களிலும் கடவுளை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் இவர் வந்து என்ன சொன்னார் இவருடைய போதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னாரு, நீ இந்த உலகத்திலே இந்த அழிந்து போகின்ற இந்த உடலை நீ என்ன செய்யணும்னாக்கா, இதுவரை நீ அனுபவித்து வந்த இன்பங்களை விட்டு வெறுத்து ஒதுக்கி விடு, அது உனக்கு கசப்பாக மாறும் அப்படின்னு சொன்னார். அப்ப இதுவரை உன் வாழ்க்கையில நீ எதை கசப்பாக நினைத்தாயோ அது இன்பமாக மாறும் அப்படின்றார். அப்ப இந்த அழிந்து போகிற உடல் எதையெல்லாம் இன்பமாக நினைத்து இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். அந்த நேரத்துக்கு அது கசப்பாக தோன்றும். ஆனால் நீங்கள் இது உலகத்திலே எது கசப்பானது என்று நினைத்தீர்களோ அது உங்களுக்கு அன்றைக்கு இன்பமாக அது தெரியும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்வை நான் பெற்றிருக்கிறேன் என்று தம்முடைய சொந்த அனுபவத்தை சொல்லி இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இறைவனை ஒரு அழகான ஒரு மாற்று சிந்தனையிலே மக்களுக்கு அவர் காண்பிக்க ஆரம்பித்தார். ஆகவே பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய இந்த நினைவு நாளை நாம் நினைத்து பார்க்கும் நேரத்திலே நாமும் இயற்கை வளங்கள் வழியாக இறைவனை காண நாம் முயலுவோம். பிற உயிர்களை நாம துன்புறுத்தாமல் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாமும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அல்லது பறவை இனங்கள் செடி கொடி மரங்கள் தாவரங்கள் இவற்றின் இடத்திலே நாம் அன்பாக நாம் அவர்களிடத்திலே நாம பழகும் பொழுது அவர்களையும் நாம் தோழமையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உயிர்களுக்கு நாம் எந்த சேதமும் செய்யாமல் இருக்கும் பொழுது உண்மையிலே இறைவனும் மகிழ்கிறார். அப்ப கசப்பானது நம்ம வாழ்க்கை இன்பமாக மாற வேண்டும் என்றால் இத வீணான ஆடம்பரங்கள் வீணான செல்வத்தை எல்லாம் வெறுத்து விட்டு ஆண்டவருக்காக நாம் பின்னாடி வரணுங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் உண்மை ஆண்டவரே என்னால பின்பற்ற கிருபை தாரும். பேசிய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.